வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஓஎஸ் ஆப்போட டெமோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஓஎஸ் ஆப்போட டெமோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரீட்டைல், அதாவது வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா கிளாத் ஷாப்பில் வந்து எப்படி வந்து பிஓஎஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த வீடியோக்கு நம்ம போயிடலாமா? ஸோ பிஓஎஸ் ஆப் இது தான். ஸோ பிஓஎஸ் ஆப் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர், கிளாத்ஸ், ரெஸ்டாரண்ட், பேக்கரி ஷாப், பார். ஸோ இந்த மாதிரியான ஷாப்ஸ் நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இது ஓப்பன் பண்ணால், ஸோ நான் இங்கே ஆல்ரெடி கிளாத் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஓப்பன் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்படி நீங்கள் ஓப்பன் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ ஓப்பனிங் அமௌண்ட் இருக்குது, அதாவது வந்து லாஸ்ட் டேவோட க்ளோசிங் கேஷ் தான் நீங்கள் ஓப்பனிங் கேஷ் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ ஓப்பனிங் கேஷ் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் ரிஜிஸ்டர்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த டேட்டுக்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ரிஜிஸ்டர். ஸோ இந்த டேட் டிஃப்ரெண்ட் வரும். கேஷ் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ வெளியே போயிருக்கு, எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இதுதான் ஓப்பன் க்ளோஸ் கேஷ் ஃப்ளோ. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இப்படி கொடுத்தாங்கன்னா பேக் எண்டில் போயிட்டிங்கன்னா பழைய இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? பேக் எண்ட் போனால் பழைய இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே பேக்கிள்ஸ் எடுக்கிறேன். ஸோ இங்கே பிஓஎஸில் வந்து என்ன கேட்டகரி, என்ன கலரில் இருக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் ஆகும். பிஓஎஸ் ஆப் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஸோ பாயிண்ட் ஆஃப் சேலில் இங்கே டிக் பண்ணியிருக்கணும். டிக் பண்ணி இல்லைனா பிஓஎஸ் ஆப்பில் வராது. ஸோ இங்கே டிக் பண்ணியிருந்தால் அந்த பிஓஎஸ் ஆப் இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஸோ நான் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாரீஸ்ன்றதை நான் கொடுக்குறேன். சாரீஸ்ன்றதை நான் கொடுக்குறேன். ஸோ $44 காஸ்ட் ப்ரைஸ் 3 நான் கொடுக்குறேன். பாயிண்ட் ஆஃப் சேலில் நான் கேட்டகரிஸில் வந்து அப்பர் பாடிஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ அப்பர் பாடிஸ், அதோட கலர் வந்து எல்லோ, அதோட கலர் வந்து எல்லோன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதோட கலர் வந்து எல்லோ. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். இங்கே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வந்து ப்ராடக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிளுக்கு நான் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து இந்த பிஓஎஸ் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ஷாப்புக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இது பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் கிளாத் ஷாப்பில் கொடுக்குறீங்கன்னா அதை கிளாத் ஷாப்புன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இல்லைனா வந்து இது என்ன ஷாப்பில் கொடுக்குறோமோ அதை அந்த ஷாப்பில் வந்து நம்ம கரெக்டாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து பார்க்கணும். இது இன்டர்லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத இங்கே நீங்கள் செக் பண்ணால் அது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக். நீங்கள் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கறதுக்காக நான் அவுட் சைட்லாம் அப்புறம் பில்லிங்குள்ளே நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட எத்தனை பேமெண்ட்ஸ் மெத்தட் இருக்குது, கேஷா, கார்டா, ஆன்லைன் பேமெண்ட்டா, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பேமெண்ட் மெத்தட்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? டோட்டல் ரவுண்டப், ஸோ ரவுண்டப் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரவுண்டப் வேணாம், பாயிண்ட்லேயே இருக்கணும்னா பாயிண்டில் இருக்கும். இல்லை ரவுண்டப்பில் வேணும்னா ரவுண்டப்பில் வந்து நம்ம கொடுக்கலாம். ரவுண்டப்பில் அந்த டெசிமல் பாயிண்ட் 0.01 அந்த மாதிரி 96 பைசே அந்த மாதிரி டைமில் வரும்போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஓஎஸ் ஆப்பில். ஸோ இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரிஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்ஸை. ஸோ இது இப்போதைக்கு இன்றைக்கி நான் சேல்ஸ் பண்ணல, இன்றைக்கி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ரீட்டெயிலுக்கு இதுக்கு போகலாம் நம்ம. ஓகேங்களா. இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, இந்த ப்ரொமோஷன் கோட், அதாவது வந்து கூப்பன் கோட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து டேஷ்போர்டுக்கு போகிறேன். ஸோ ஏற்கனவே நான் கண்டினியூஸ் சேல்ஸ் கொடுத்துன்னுக்கிறேன். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் 1000, இப்போ இவ்வளோ சேல் ஆகிருக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்குறேன், கண்டினியூஸ் சேல்ஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாரீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இங்கே வந்திருக்கு. ஸோ கிஃப்ட் கார்டுன்ற ஆப்ஷனும் வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து கூப்பன் கோட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் கிஃப்ட் கார்டுன்ற ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் புது ஆர்டர் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஆர்டர் வந்து நான் வந்து இப்போ வந்து அப்பர்னா மேலே டாப்ஸ், லோயர் பாடினா பாட்டம். ஸோ இதான் இந்த கேட்டகரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் நான் பிரிச்சு இருக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஷூஸ் நான் கொடுக்க போகிறேன். ஷூஸோட சைஸ் கூட மென்ஷன் ஆகும். ஸோ அந்த ஆல்ட்ரிபியூட்ஸ் கூட கரெக்டாக வந்து இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ பிஓஎஸில் அது வந்து ஏற்கனவே வந்து நம்ம இந்த பர்ச்சேஸ் ஆப்பில் நம்ம பண்ணணும். ஸோ நான் இந்த இதை நான் பில் போட்டு முடிச்சு நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்னிக்கர்ஸ் நான் வந்து 40 சைஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒன்று புக் பண்ணிக்கிறாங்க, க்ரீன் புக். அப்புறம் வந்து லோயரில் வந்து ப்ளூ ஜீன்ஸில் வந்து மீடியம் சைஸ். இப்போ எக்ஸ்ட்ரா லார்ஜ் எக்ஸ்ட்ரா ஸ்மால்னா $5 எக்ஸ்ட்ரா அப்படின்றத இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதையும் நான் ஷோ பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். அப்பர் பாடியில் இது அப்படிங்களா எக்ஸல். ஸோ இன்னொன்று ஆட் பண்ணணுன்னா இன்னொன்று ஆட் பண்ணணும். அதுவும் வந்து இங்கே கிளிக் பண்ணால் வேறு ஒரு சைஸில் கேட்குறாங்க, வேறு ஒரு சைஸ் கொடுக்கலாம். இல்லை சேம் சைஸில் வந்து கேட்குறாங்கன்னா இதில் வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு 3 கொடுத்தா 3 வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு 2 கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து எத்தனை வேணும்ன்றதை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இதை இப்போ கேன்சல் கொடுக்கணும்னா கேன்சல் கொடுத்தா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. 0 ஆகிடுது. இல்லை இங்கே வந்து மாற்றணும். ஸோ இங்கே வந்து நான் 9 ப்ராடக்ட் கொடுக்கலாம், அதான் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துடலாம். இது என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ப்ரைஸ் போட்டாச்சு. ஓகேங்களா. போட்டதுக்கப்புறம் இங்கே கஸ்டமர் கேட்கும். இந்த கஸ்டமர் யாராவது உங்களுக்கு வேணும்னா கஸ்டமர் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து கஸ்டமர் நான் இங்கே ஒரு கஸ்டமர் கொடுக்குறேன், பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும், இன்வாய்ஸ் வேணுமா வேணாமான்ட்டு. இப்போ இன்வாய்ஸ் வேணும்னா இன்வாய்ஸ் கொடுத்தா இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இது வேணும். இப்போ இவர் வந்து கேஷில் பே பண்ணுறாரா இல்லை ஜிபேயில் பே பண்ணுறாரா அப்படின்றத கேட்கும். ஸோ இங்கே நான் வந்து கேஷுன்னு கொடுத்தா 1000 நான் கொடுக்குறேன். சேஞ்ச் வந்து நம்ம 33 கொடுத்துட்டோம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து கொடுத்ததுக்கப்புறம் பில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் பிரிண்ட்டு கொடுத்தேன்னா இது வந்து பிஓஎஸ் ஃபார்மில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் பிரிண்ட் ஆகும், இந்த பில்லிங்கில் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது பிரிண்ட் ஆகிடுச்சு. இது வந்து பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம பிரிண்ட்டு கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட்டு பிடிஎஃப் மாதிரி நான் சும்மா சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் பிஓஎஸ் இல்லை. ஸோ நான் பிடிஎஃப் மாதிரி ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தா பில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இன்வாய்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்வாய்ஸ் கொடுத்ததுனால இன்வாய்ஸும் ரெடி ஆகிடுச்சு, பிஓஎஸ் பில்லும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒர்க் ஃப்ளோ. ஸோ கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் இதை வந்து பேக்கண்ட் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணாமல் இது அப்படியே இருக்கிறோம். நான் வந்து வேறு ஒரு வேலையாக போகிறேன்னா ஜஸ்ட் பேக்கண்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். க்ளோஸ் பண்ண தேவை அவசியம் இல்லை.
ஸோ இங்கே வந்து நான் ப்ராடக்ட்டில் வந்து ப்ளூ டெனிம் ஜீன்ஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் வேரியண்ட்டில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் வேரியண்ட் இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேரியண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா 5 rupees நான் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணும்போதே நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6XL நான் கொடுக்குறேன். 6XL அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு 10ன்னு கொடுக்கலாம். 10ன்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அது 10 rupees எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம வச்ச நம்ம வந்து இது சைஸஸுக்குள்ள நம்ம ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுவும் வந்து எம்ஆர்பிலேருந்து எவ்வளோ ரேட் அதை கேல்குலேட் பண்ணி தான் நம்மளால் போட முடியுமே தவிர அதை இதுக்குன்னு ஒரு தனி ப்ரைஸ் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிஓஎஸ் ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ளோ பார்த்துருவீங்க. அதுவும் வந்து ரீட்டெயிலில் எப்படி பண்ணுறதுன்றது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் ஷாப் பண்ணுறது இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிஓஎஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மேபி வந்து பிஓஎஸ் ஆப்பில் வந்து ரீட்டெயில் மட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறதில்ல, க்ராசரி, பேக்கரிஸ் ஐட்டம், ஃபர்னிச்சர்ஸ். ஸோ பிஓஎஸில் பாயிண்ட் ஆஃப் சேலில் என்னென்ன ஷோரூம்ஸில் வந்து எதெல்லாம் பில்டிங் சாஃப்ட்வேர் பண்ணுறாங்களோ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கூட எங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது வந்து ஓடோவில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன், பிளானிங், சப்போர்ட்டு, கஸ்டமைசேஷன் இது எல்லாமே நாங்கள் இந்த கம்பெனியில் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை ஜஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.